ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எங்கள் கோவிலில் பூசை ஸ்டார்ட் ஆக போகுது. ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே இந்த 3 நாளுமே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த 3 நாள் ஃபங்க்ஷனையும் சேர்த்து நான் ஒரே வீடியோவாக போட்டிருக்கேன். இந்த வீடியோ Thursday நைட்லேருந்து எடுத்தது தான். ஒரு 7 மணி வரைக்கும் கடையில் இருந்துட்டு கொஞ்சம் வேலை இருக்குன்னு வீட்டுக்கு வந்தாச்சு. நாளைக்கு ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆக போகுது இல்லை, சரி ரூம்க்கெலாம் மாப் போட்டு விட்டுடலான்ட்டு அந்த வேலையை தான் பார்த்துட்டு இருந்தேன். காஃபி வைக்கிறதுக்குள்ளேயே மாப்பெலாம் போட்டு முடிச்சிடலான்ட்டு பார்த்தேன். அண்ணங்களையும் காஃபி வந்துருச்சு. சரின்ட்டு ரூமை மட்டும் கூட்டி விட்டு காஃபிலாம் குடிச்சு முடிச்சதுக்கப்புறமா தான் மாப் போட்டு விட்டேன். இந்த வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா கிச்சனுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி தோசை மாவு இருக்கிறதுனால தோசை ஊற்றிக்கலாம், அதுக்கு குருமா வச்சுக்கலான்ட்டு அதுக்காக தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த மணி பிளான்ட் வாங்கி கொஞ்சம் நாள் தான் இருக்கும், நல்லாவே வளர்ந்துட்டுருக்கு. அது என்னமோ தெரியல, ஃபுல்லாக எல்லா பக்கமும் வளராமல் அந்த 2 பக்கம் மட்டும் நல்லா வளர்ந்துட்டுருக்கு. இந்த ஸ்டாண்ட் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணது தான். ஒரு 200 சம்திங் வந்தது. இதுக்கு முன்னாடி நார்மல் எக்ஸோ சோப்பு வச்சுருப்போம் பார்த்திங்களா, அந்த பாக்ஸ் தான் வச்சுருந்தோம். அது அந்தளவுக்கு அழகாக இல்லைன்றதுனால இது மட்டும் ஆர்டர் போட்டு வாங்கியாச்சு. அடுத்ததாக குருமா வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அது காஞ்சதும் பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, சோம்பு இதெல்லாம் போட்டுக்கலாம். ஸ்பைசஸ்லாம் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்ச வெங்காயம், பச்சை மிளகாய் இதையும் போட்டுக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு போடலான்னு பார்க்கும்போது தான் கல்லுப்பு தீர்ந்து போயிடுச்சு, தூளுப்பு தான் இருந்துச்சு. சரின்ட்டு கல்லுப்பு கடையிலேருந்து கொடுக்க சொல்லி அதை ஜாடியில் போட்டு வச்சாச்சு. கடைக்கு மேலேயே வீடு இருக்கிறதுனால ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏதாச்சும் தீர்ந்து போயிடுச்சுன்னா உடனே போய் எடுத்துகிட்டு வந்துடலாம். சப்போஸ் வீடு மட்டும் தூரமாக இருந்துச்சு, ஒவ்வொரு இதுக்கும் அலைஞ்சிட்டு இருக்க முடியாது. கடைக்கிலேயே இருக்கிறது ரொம்ப நல்லதாக போயிடுச்சு. குருமாவுக்கு தேவையான உப்பை போட்டுக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், அப்புறம் கரம் மசாலா போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டு நல்லா வணங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். வெங்காயம் தக்காளிலாம் வணங்குறதுக்குள்ளே தேங்காய் அரைக்கிற வேலையை நம்ம பார்க்கலாம். நான் வைக்கிற குருமா ஒரு 7 பேருக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கு 3/4 மூடி தேங்காய், அது கூடவே கொஞ்சமாக பொட்டுக்கடலை, சோம்பு இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்குள்ளேயே வெங்காயம் தக்காளியும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அந்த தேங்காய் பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை ஆட் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியெலாம் ஊற்றி ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா ஃபைனலாக கொத்தமல்லி தலை தூவி இறக்கிற வேண்டியதான். மாவு இன்னையோட முடிஞ்சிருன்றதுனால அத்தை நாளைக்கு தேவையான மாவெல்லாம் ஆட்டி வச்சிட்ருக்காங்க. குருமா வச்சுட்டு இருக்கும்போதே மோகனாவோட அப்பா கால் பண்ணி கடைக்கு போய்ட்டு வர சொல்லியிருந்தாங்க. நாளைக்கு பூசைக்கு அத்தை மாமாவுக்குலாம் ட்ரெஸ் வச்சு கொடுப்பாங்க, அதை எடுக்கிறதுக்காக தான் எங்களை போய்ட்டு வர சொன்னாங்க. குருமா ஓரளவுக்கு வச்சு முடிச்சாச்சு. ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணால் வேலை முடிஞ்சது. மோகனாட்ட அந்த வேலையை சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். எங்கள் ஊருக்கு பக்கத்துலேயே இருக்க ஒரு ஷாப்புக்கு தான் போயிருந்தோம். நிஜமாலுமே இங்கே இவ்வளோ கலெக்ஷன் இருக்குன்ட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப குட்டி கடை தான், கொஞ்சமாக தான் கலெக்ஷன்லாம் வச்சுருப்பாங்கன்ட்டு நினச்சி தான் போயிருந்தேன். ஆனால் கலெக்ஷன்லாம் நிறையவே இருந்துச்சு. பார்த்ததும் டக்குன்னு எடுத்துகிட்டு வேலையை முடிச்சாச்சு. ஒரு வேஷ்டி சட்டை, 2 saree, குட்டி பையனுக்கு ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு 9:30 மணி பக்கம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தோசை ஊற்றி சாப்பிட்டுட்டு தூங்கியாச்சு. இது அடுத்த நாள் மார்னிங் எடுத்த வீடியோ. இன்றைக்கி என்னன்னு தெரியல, சூரியன் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தார். நான் எதிர்ச்சியாக தான் வெளியில் வீடியோ எடுக்கலான்ட்டு போய் பார்த்தா அன்றைக்கி சன்ரைஸ் வியூ அவ்வளோ அழகாக இருந்தது. இதுக்கு முன்னாடி மூணாரில் இருக்க கொழுக்குமலைக்கு நாங்கள் போயிருந்தோம். அங்கேயும் சன்ரைஸ் வியூ அவ்வளோ அழகாக இருக்கும். நாங்கள் 6 மணிக்கெலாம் அங்கே சன்ரைஸை பார்த்துடணுன்ட்டு பிளான் பண்ணி தான் நாங்கள் இங்கேருந்து கிளம்பினதே. மூணார் போனதும் ஃபஸ்ட்டு நாங்கள் பார்த்த பிளேஸ்னால் அது கொழுக்குமலை தான். அங்கே நார்மல் கார் பைக்லலாம் நம்ம போக முடியாது, ஜீப்பில் மட்டும்தான் அந்த இடத்துக்கு நம்ம போக முடியும். போகிற வழி ஃபுல்லாக வெறும் கல்லும் மண்ணும் இது மாதிரி மட்டும்தான் இருக்கும். ஜீப்பில் போகும்போது எங்கடா கீழே விழுந்துருவோன்ற பயம் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு ஜீப் குலுங்கி மட்டும்தான் போவாங்க. விடிய காலம் ஒரு 4:30 போல இருந்து தான் கீழே ஜீப் எடுப்பாங்க. ஒரு 50 ஜீப்புக்கு மேலே தான் கண்டிப்பாக இருக்கும். ஒவ்வொன்றும் அப்படியே வரிசையாக போயிட்டுருக்கும். பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். அந்தளவுக்கு கஷ்டப்பட்டு அந்த இடத்துக்கு போயிருந்தாலும் பார்க்குற வியூ அவ்வளோ அழகாக இருக்கும். எங்களுக்கு மூணார்லேயே ரொம்ப பிடிச்ச இடம்னா அது கொழுக்குமலை தான். சன்ரைஸை பார்த்ததும் உடனே கொழுக்குமலைக்கு போயாச்சு. இப்போ இந்த விளாகை கண்டினியூ பண்ணலாம். மார்னிங் எழுந்திரிச்சதும் அஸ் யூஷுவல் எப்பவும் செய்கிற வேலை தான். கடைக்கு போயிட்டு கடையில் இருக்க வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சதுக்கப்புறமா இங்கேருந்து ஆற்றுக்கு போக போகிறோம். ஆற்றுக்கு போயிட்டு அங்கேருந்து சாமி அழைச்சிட்டு வந்து கோவிலில் வைக்கிறது தான். ஆற்றுக்கு எல்லாருமே போயாகணுன்றதுக்காக இன்றைக்கி கடை க்ளோஸ் பண்ணியாச்சு. அன்றைக்கி பயங்கரமாக தான் வெயில் அடித்தது. 6 பக்கத்துலேயே ஓடுறதுனால அந்த அளவுக்கு வெயில் தெரியல. மதியம் ஒரு 1 மணிக்கு மேலே தான் சாமிக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆல்ரெடி கோவில்லேயே எல்லாருக்குமே சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. ஒரு 2 மணிக்கு போல் ஆட்டோவிலேருந்து அங்கே சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. லஞ்சுக்கு என்ன ரெடி பண்ணியிருந்தாங்கன்னா தக்காளி சாதம், தயிர் சாதம், கத்திரிக்காய், சுண்டல்லாம் போட்ட கூட்டு தான் ரெடி பண்ணியிருந்தாங்க. அங்கே ஆற்றுக்கு பக்கத்துலேயே ஒரு குட்டி மண்டபம் மாதிரி இருந்துச்சு. அங்கேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு வந்தாச்சு. நாங்களாம் சாப்பிட்டு வரதுக்குள்ளேயே சாமிக்கெல்லாம் என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி வச்சுட்டாங்க. எல்லோரும் வந்ததுக்கப்புறமா சாமிக்கெல்லாம் படைச்சு அந்த கரகத்தை எடுத்து தலையில் வச்சுட்டு அப்படி கோவிலுக்கு எடுத்துகிட்டு வர்றது தான். ஆற்றுலேருந்து கோவில் ரொம்ப தூரத்தில் தான் இருக்குது. அங்கேருந்து இவ்வளோ தூரம் கண்டிப்பாக நடந்து வர முடியாது. அங்கேருந்து ஆட்டோவில் வந்துட்டு எங்கள் ஊர் வந்ததும் இறங்கி இங்கேருந்து கோவிலுக்கு நடந்தே போக போகிறாங்க. குட்டீஸ்க்கெலாம் அந்த ஆற்றை விட்டு வெளியே வரதுக்கு மனசே இல்லை, அதுக்குள்ளேயே தான் விளையாண்டுட்டு இருந்தாங்க.
விசேஷத்துக்கு எங்கள் வீட்டிலேருந்து அம்மா மட்டும் வந்திருந்தாங்க. ஈவினிங் ஒரு 7 மணி போல் அம்மாவை வீட்டில் விட்டு வரலான்ட்டு இங்கேருந்து கிளம்பிட்டோம். வீட்டுக்கு போனதும் காஃபிலாம் குடிச்சு முடிச்சுட்டு அங்கேயே டிஃபனும் சாப்பிட்டு வந்தாச்சு. அன்றைக்கெலாம் ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. அம்மா வீட்லேயே தங்கிடலான்ட்டு தான் தோணுச்சு. இங்கே ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால வேலை இருக்குன்ட்டு அன்றைக்கே வீட்டுக்கு வந்தாச்சு. எப்போவுமே வீட்டிலேருந்து கிளம்புனா ரொம்ப சீக்கிரமாகவே ஊர் வந்துடுற மாதிரி தோணும். ஆனால் அன்னைக்கு மட்டும் அவ்வளோ லேட்டானுச்சு. எப்படா வீட்டுக்கு போய் தூங்குவோன்னு தான் இருந்துச்சு. ஒரு 9:30 மணி போலலாம் வீட்டுக்கு வந்தாச்சு. சாட்டர்டே எங்களுக்கு எந்த ஃபங்க்ஷனும் கிடையாது. மொட்டை அடித்து காது குத்துறவங்களாம் கோவிலுக்கு போய் அதை செஞ்சுட்டு வந்துடலாம். எங்கள் வீட்டில் யாரும் மொட்டை அடிக்கலை அப்படின்றதுனால நாங்கள் கோவிலுக்கு அன்னைக்கு போகலை. சண்டே தான் கெடா வெட்டு இருக்குது. அதுவும் இன்றைக்கி தான். 4 கெடா பொதுவிலேயே கோவில்லையே வெட்டி அந்தந்த பங்காளிங்களுக்கு பிரித்து கொடுத்துருவாங்க. கோவில்லையே பொங்க வச்சு அதுக்கப்புறமா கெடா வெட்டி அப்புறம் வந்து கறியெல்லாம் பிரித்து அவங்க கொடுக்கறதுக்கு எப்படியும் மதியம் பக்கம் ஆகிடும். அதனால் இன்றைக்கி மதியம் தான் எல்லாருக்குமே கறி விருந்து. காலையில் எந்த வேலையும் பெருசாக இருக்காது. மதியத்துக்கு தான் வேலை இருக்குன்ட்டு ஒரு மதியம் வரைக்கும் கடை திறந்துருக்கலான்ட்டு காலையிலேயே கடை ஓப்பன் பண்ணியாச்சு. அத்தை அப்புறம் சொந்தக்காரங்களாம் மதியத்துக்கு தேவையான வெங்காயம்லாம் உரிச்சிட்டு இருந்தாங்க. நான் போனதும் இட்லி மாவு வேறு கொஞ்சமாக இருந்துச்சு. எல்லாருக்கும் பத்தாதுன்ட்டு உப்புமாவே கிண்டிடலான்ட்டு ஒரு 1 கிலோ போட்டு உப்புமா தான் கிண்டிட்டு இருந்தேன். உப்புமா கிண்டும் போது எதையோ ஒன்று மிஸ் பண்ண மாதிரியே தோணுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா தான் வெங்காயம் போடவே மறந்துட்டேன். அதுக்கப்புறம் தனியாக ஒரு கடாயில் வெங்காயத்தை வணக்கி அதுக்கப்புறமா தான் இந்த உப்புமா கூட சேர்த்தேன். நல்ல வேளை ரவையெல்லாம் போடுறதுக்கு முன்னாடியே ஞாபகம் வந்ததுனால தண்ணி கொதிக்கும் போதே வெங்காயத்தெல்லாம் போட்டாச்சு. இன்றைக்கி லஞ்சுக்கு என்னென்ன பண்ண போகிறோம்னா சிக்கன் பிரியாணி, மட்டன் குழம்பு, சிக்கன் வறுவல், அப்புறம் முட்டை இது தான் பண்ண போகிறோம். மட்டன் குழம்பு மட்டும் கோவிலேருந்து கறி கொடுத்ததுக்கப்புறம் தான் பண்ண முடியும். சிக்கன் ஒரு 15 கிலோ பக்கம் லோக்கல் கடையிலேயே வாங்கியாச்சு. இன்றைக்கி ஒரு 50 to 60 பேர் பக்கம் வருவாங்கன்ற மாதிரி எதிர்பார்த்தோம் விசேஷத்துக்கு. பிரியாணி அன்றைக்கி மேரினேட் பண்ணியே செய்யலான்ட்டு அதுக்கான வேலையை தான் பார்த்துட்டு இருந்தோம். பிரியாணிக்கு ஒரு 5 கிலோ அரிசி எடுத்திருந்தோம். அதுக்கு ஒரு 4 கிலோ அளவு சிக்கன் போட்டிருந்தேன். இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ குவான்டிட்டியில் நான் தான் சிக்கன் பிரியாணி பண்ண போகிறேன். எப்படியோ நல்லா வந்துருன்ற நம்பிக்கையில் பண்ண ஆரம்பித்தாச்சு. சிக்கனை மேரினேட் பண்ணி ஒரு 2 hours ஃப்ரிட்ஜ்லேயே இருக்கட்டும்ட்டு ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட மறந்துட்டேன். அகெயின் வெளியில் எடுத்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு மிக்ஸ் பண்ணி மறுபடியும் ஃப்ரிட்ஜ்லேயே வச்சாச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு உப்புமா அப்புறம் குழிப்பணியார் மாவு கொஞ்சம் இருந்துச்சு. அதனால் குழிப்பணியாரமும் கொஞ்சம் ஊற்றியாச்சு. இட்லி மாவு இருந்திருந்தால் இட்லி ஊற்றிருக்கலாம். இல்லைனா கடைக்கு போகாமல் இருந்திருந்தால் மிளகு பொங்கலாச்சும் செஞ்சுருக்கலாம். எதுவும் செய்ய முடியாமல் போயிடுச்சு. காலையில் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா மதியத்துக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தாச்சு. வெங்காயம் உரிக்கிறது, பூண்டு உரிக்கிறது, தேங்காய் திருவுறது, இஞ்சி சீவுறது இது எல்லாமே ரிலேட்டிவ்ஸே பண்ணி கொடுத்துட்டாங்க. வெங்காயம்லாம் வணக்கி வச்சுட்டு ஆறுனதுக்கப்புறம் அரைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்குன்ட்டு அந்த வேலையை ஃபஸ்ட்டு முடிச்சாச்சு. இஞ்சி பூண்டெல்லாம் நிறையவே உரிச்சு வச்சுட்டாங்க. தனித்தனியாகவே அரைச்சிக்கலான்ட்டு அதை தனித்தனியாக அரைச்சி வச்சாச்சு. இஞ்சி பூண்டு, தேங்காய், வெங்காயம் இது எல்லாமே அரைச்சி வச்சது மீதி இருந்துச்சு அன்னைக்கு. மீதியான இஞ்சி பூண்டை மட்டும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு தேங்காய் வெங்காயம்லாம் மாட்டுக்கு ஊற்றியாச்சு. தேங்காய் வெங்காயம்லாம் வச்சுருந்தாலும் நல்லா இருக்காதுன்ட்டு அதை மாட்டுக்கே ஊற்றியாச்சு. மதியம் கோவிலேருந்து கறி கொடுக்கறதுக்கு எப்படியும் லேட் ஆகும்ட்டு ஒவ்வொரு வேலையை ஆரம்பித்தாச்சு. இப்போவே ஃபஸ்ட்டு வேலையை முட்டையை வேக போட்டு அதை உரிச்சு வச்சிடலான்ட்டு அதை வேக வச்சாச்சு. இன்றைக்கி சிக்கன் பிரியாணி மட்டும்தான் நான் பண்ண போகிறேன். மட்டன் குழம்பு, சிக்கன் வறுவல் இதெல்லாம் ரிலேட்டிவ் ஒருத்தவங்க பண்ண போகிறாங்க. முட்டையை வேக போட்டு சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்கான வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பித்தாச்சு. நான் வந்து யூடியூப்பில் ஒரு 4 kg சிக்கன் பிரியாணி எப்படி செய்யணுன்ற ஒரு வீடியோ பார்த்துருந்தேன். அதுவும் இல்லாமல் நம்ம 1 kg நார்மலாக எப்படி செய்வோமோ அது மாதிரி வீடியோவும் ஒன்று பார்த்துருந்தேன். 2 வீடியோவையும் மிக்ஸ் பண்ணி எனக்கு தகுந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ்லாம் மாற்றிக்கிட்டாச்சு. ரிலேட்டிவ் அக்காவும் வந்துட்டாங்க. அவங்க சிக்கன் வறுவல் செஞ்சுட்டு இருந்தாங்க. வெங்காயம் தக்காளிலாம் கட் பண்ணதுக்கப்புறம் நானும் சிக்கன் பிரியாணி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எப்படியோ நல்லா வந்துருன்ற ஒரு நம்பிக்கையில் தான் ஆரம்பித்ததே. மேரேஜுக்கு முன்னாடி அம்மா வீட்டில் திருவிழா நடக்கும்போது நான் பிரியாணி பண்ணியிருக்கேன். அப்போது ஒரு 2 kg அளவுக்கு தான் பண்ணியிருந்திருப்பேன். அந்த டைம் வந்து வேகாமல் போயிடுச்சு. அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இந்த டைம் பிரியாணி வந்து வேகாமே இருக்கக்கூடாது, அதே சமயம் குழஞ்சும் போகக்கூடாது, கரெக்டான ஸ்டேஜில் இருந்துட்டாலே போதுன்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தேன். பிரியாணியும் ரொம்ப சூப்பராகவே வந்திருந்தது. வேகாமையும் இல்லை, குழஞ்சும் போகலை, கரெக்டான ஸ்டேஜில் இருந்துச்சு. அதுவே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. பிரியாணியை தம் போட்டதுக்கு அப்புறமா கொஞ்சம் ரசமும் வச்சாச்சு. கூடவே கொஞ்சம் மோரும் கலக்கி வச்சு தயிர் பச்சடியும் போட்டு வச்சாச்சு. பிரியாணியும் வச்சாச்சு, சிக்கன் வறுவலும் செஞ்சு முடிச்சாச்சு. ஆனாலுமே கோவிலேருந்து இன்னும் கறி வரவே இல்லை. அங்கே இன்னும் வேலை முடியல போல். கோவிலில் கொடுக்குற மட்டன் பத்தாதுன்ட்டு தனியாகவும் கொஞ்சம் எடுத்திருந்தோம். அதை வச்சாவது நம்ம மட்டன் குழம்பு வச்சுருந்துருக்கலாம், வைக்காமல் விட்டுட்டோம் அந்த கறி வரட்டும்ட்டு. கோவிலேருந்து கறி வரத்துக்கு 1:30 மணி பக்கம் ஆயிடுச்சு. சில பேர்லாம் சிக்கனே போதும்ன்ட்டு சிக்கன் குழம்பு ஊற்றியே சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க. மட்டன் வந்ததுக்கப்புறமா தான் அவசரமாக அந்த அக்கா குழம்பு வச்சாங்க. ஒரு 2 மணிக்கு மேலே மட்டன் குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்தவங்களுக்குலாம் சாப்பாடும் போட்டாச்சு. நாங்கள் சாப்பிட்றதுக்கு ஒரு 4 மணி பக்கம் ஆயிடுச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 5 மணி போல் கடையும் ஓப்பன் பண்ணியாச்சு. இந்த விலாகும் இதோட முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.